ஹாய் கைஸ், இது உங்கள் சகோசானியர். ஏன்டா எவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு சொல்லி என்னை கடுப்பாத்திட்டாதீங்க. அது எனக்கு கேட்குது. அது என்னன்னா, கொஞ்சம் சோம்பேறி தானப்பா, வேறு எதுவும் இல்லை. இனிமேட்டு கண்டினியூவாக வீடியோ வரும் நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை கைஸ். நசன் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸ்டார்டிங் எடுத்த உடனே கிரேட் ஃபாரஸ்ட்டாக தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து ட்ரோல்ஸ்லாம் வந்து அதுங்களோட எல்லைகளை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ட்ரோல் வந்து ஒரு மனித காலடி தடத்தை பார்க்குது. அதை பார்த்து வெறியாகி அந்த காலடி அடிச்சு நொறுக்குது. எந்த மனுஷனும் நம்ம எல்லைக்குள்ளே வந்திருக்கான், அவனை போய் தேடி கண்டுபிடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மோப்பம் பிடிச்சிட்டு அந்த திசையை நோக்கி போகிறாங்க. அப்போ தான் அந்த ஸ்டார்டிங் போன எபிசோடோட எண்டிங்கை காமிச்சு அந்த கிளிப்பை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த ட்ரோலோட தலையை முழுங்குற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து யாரோ வராங்கன்றதை சென்ஸ் பண்ணிட்டு வெளியே பார்க்குறான். யாரா அது வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ட்ரோல்ஸ்லாம் குகைக்கு வெளியே வந்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த முட்டாள் ஹியூமன்ஸ் இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. என்னது இது, ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. ஓ, இது ட்ரோல்ஸ் பிளட் ஸ்மெல் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அது யோசிச்சுக்கிட்டு இருக்கு, பயந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா குகையிலேருந்து ஹீரோ வந்து வெளியே வரான். ட்ரோல்ஸ்லாம் வந்து பாஸ் அங்கே பாருங்க, அது ஏதோ ஒன்று அங்கேருந்து வெளியே வருது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதை பார்த்து அந்த ட்ரோல் வந்து பயத்தில் வந்து கட்டை எடுத்து அந்த ஹீரோ அடிக்கலான்னு போகுது. ஹீரோ வந்து ஒரே அடி தான், அரடி கிளாஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஒரே அடி தான் தரையோட தரையாக நசுங்கிடுது. ஹீரோ வந்து இந்த டைகர் கிளாஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த ட்ரோல்ஸ் வந்து சட்னி ஆயிடுது சிம்பிளா. பாஸ் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இன்னொரு ட்ரோலும் வந்து கட்டை எடுத்துட்டு அடிக்க போகுது. ஒரே வீசு தான், கை தனியாக போயிடுது, கட்டை தனியாக போயிடுது. அப்புறம் அந்த ட்ரோலுக்கும் மருகியா சாலானா. அதுக்கு அடுத்து வந்து ஹீரோ வந்து அவனோட விஷத்தை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரோல் மேலே வந்து கடிக்கிறான். அந்த ட்ரோல் மேலே வந்து விஷம் ஃபுல்லாக பரவிட்டு அந்த ட்ரோல் அதே இடத்துல மண்டியை போடுது. இன்னொரு ட்ரோல் வந்து பயத்திலேயே ஓடலான்னு பார்க்குது. ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், முறைச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு ட்ரோல் செத்து போன ட்ரோல் வந்து கடைசி உயிரை வச்சுட்டு ரன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த ட்ரோல் பயத்திலேயே இருக்கு. ஹீரோ வந்து நீயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த ட்ரோல் வந்து அப்படியே பயத்தில் கத்துது. அந்த பயத்தை கட் பண்ணி காட்டுறாங்க, அப்படியே பிளட்டு தடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனே வந்து அங்கே ஒரு ட்ரோல் வந்து தலையோடு இருந்ததுல, தலை மட்டும் இருந்ததுல, அந்த ட்ரோல் தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து அந்த அந்த இப்போ கொல்ற ட்ரோல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாத்துங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்க அந்த ட்ரோலுக்கு வந்து அள்ளு விடுது, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த புக்கெல்லாம் புரட்டி பார்க்குறான். அந்த புக்கில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து படித்து பார்க்குறான். இந்த புக்கெல்லாம் பார்க்கும்போது நான் ஏதோ வந்து கைட் புக் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து இந்த புக்கு வந்து இந்த அனிமல்ஸை பற்றினது தான் இருக்குது. வேறு எதுவும் இது வந்து எனக்கு எந்த ஸ்கில்ஸும் தரல. பட் ஆனால் இங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களும் அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கில்ஸ் வச்சுருக்கு. அந்த ஸ்கில்ஸை வந்து என்னால் அக்வயர் பண்ண முடியும். தட்ஸ் ரைட். பேசிக்காக ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா கைஸ், அவன் வந்து இங்கே இருக்க எல்லா உயிரினத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்கிறான்னா, ஸ்கில்ஸ் இங்கே வந்து இருக்குது. எல்லாத்துக்கும், எல்லா விலங்குகளுக்கும் தனித்தனி ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வெனமஸ் ஸ்னேக் எடுக்கிறேன், அதோட விஷம் வந்து என்ன பண்ணுன்னா பேரலைஸ் ஆகும். பட் எனக்கு வந்து அது வெறும் ஊண்டை மட்டும் தான் ஏற்படுத்தி தவிர்த்து என்னை வந்து அது பேரலைஸ் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவனோட ஒரிஜினல் பாடியிலும் செக் பண்ணியிருக்கான். அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியும் வெனமை வந்து செக் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து அந்த வெனம் எஃபெக்ட் வந்து வரலை. அதை பற்றி இப்போ அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து நான் நார்மல் ஹியூமனாக வந்து அங்கே இருக்க அந்த பழைய வேர்ல்டில் இருக்க சேஞ்சஸ் வந்து எடுத்தோன்னா எனக்கு இம்யூனிட்டி. ஹீரோ இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, இப்போ எனக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் அதிகமாக இருக்குது, என்னால் வந்து மற்ற விலங்குகளை வந்து அட்டாக்கும் பண்ண முடியும். இப்போ என்னால் அட்டாக் பண்ண முடியும். இந்த வேர்ல்டில் நான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியேச்சராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கன்ஸ் இருக்குது, அட்டாமிக் பாம்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது, எப்படி வேணாலும் வந்து ஒரு இது வேணாலும் அழிக்க முடியும் அதானே. பட் ஆனால் வந்து ஹீரோ வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் தான் வந்து ஹியூமன்ஸை கிட்டத்தட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா இங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ்க்கு தனித்தனி ஸ்கில்ஸ் இருக்குது. அதான் ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அட்டாமிக் பாம்பு போட்டு கூட இப்போ கொள்ள முடியும். ஆனால் இந்த வேர்ல்டு வந்து அவ்வளோவா டெவலப் ஆகல. அதை பற்றி தான் இவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து போட்டி பொறாமை, காசு அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஃபேமு அது இது நிறைய இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து மான்ஸ்டர்ஸ் இருக்குது, ட்ரோல்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து எண்ட்லெஸ்ஸான ரீஜென்ரேஷன் இருக்குது. அப்புறம் வந்து ஓகர்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து மெட்டலை கூட வந்து இதுங்களால வந்து அழிக்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய விஷயம், இங்கே ட்ராகன்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ட்ராகன்ஸ் முன்னாடி யாருமே இங்கே வந்து நிற்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கைஸ், இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். யாருக்காவது ரீஇன்கார்னேஷன் ஆஃப் ஸ்லைம் அந்த அனிமி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டேறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ரீமூவ் போட்டு கலாய்ச்சி வச்சுருப்பாங்க கைஸ். கண்டினியூ பண்ண மாட்டேறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இதுக்கப்புறம் தான் வருது கைஸ், பொறுமையாக வெயிட் பண்ணி. அங்கே அவ்வளோ பெரிய ட்ராகனை காமிச்சிட்டு கடைசியில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து ஒரு ஸ்லைம் காமிக்கிறாங்க. அது வந்து சொல்லுது, என்னது இது, அது ட்ராகனா? ஆமாம்,
நான் உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டேன், இதெல்லாம் நான் காமிக்கில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அப்பயே அந்த கார்டர்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. நான் கடைசியாக ரீபான் ஆகிட்டேன், நான் ஒரு ஸ்லைமாக ரீபான் ஆகிருக்கேன், நான் எதை வேணாலும் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கார்டர்ஸ் அப்பயே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. இந்த உலகத்துலேயே நான் மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்குது. நான் வந்து இப்போ வந்து ஒர்க் செய்யணும், இது ஓப்பன் த விண்டோ அப்படின்ற மாதிரி ஸ்கில் விண்டோ ஓப்பன் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைமு லெவல் 1, ஸ்ட்ரென்த்து 1, அஜிலிட்டி 1, இன்டெலிஜென்ஸ் 0 இருக்குது. அதுக்கு என்ன பவர் பார்த்தீங்கன்னா, அது யாரும் எதை வேணாலும் கன்சியூம் பண்ண முடியும், கன்சியூம் பண்ணி அதை பவர் ஆக்க முடியும். கன்சியூம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சைடு ஒரு பாம்பு வருது. அதை பார்த்த உடனே அந்த ஸ்லைம் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்குது. அதை சாப்பிட்டு கன்சியூம்னு சொல்லுது. டக்குன்னு வந்து அதை வந்து ரீமோர்க் ஆகிற மாதிரி அதே மாதிரி அதையும் கன்சியூம் பண்ணுது கைஸ். அதை கன்சியூம் பண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு வந்து வெனம் ஸ்கில் அந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நான் எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன், நான் வந்து இந்த வேர்ல்டை வந்து டிஸ்கவர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து அங்கேருந்து ஒரு நடையை போட்டு கிளம்புறாப்படி. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கன்சியூம் பண்ணுது. ஹீரோ பார்த்த அந்த மான், அப்புறம் அந்த பாம்பு, அப்புறம் அந்த ஓனாய் எல்லாத்தையும் கண்டபடி கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணிவிட்டு இன்னும் நான் நிறைய சாப்பிட போகிறேன், நீ என்னோட மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரிஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் கைஸ், வரட்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.